ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொரி அரிசி உருண்டை தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பொரி அரிசி உருண்டை வந்து சக்கரை பாகில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தோம். இப்போ வந்து வெல்லம் சேர்த்து பொரி அரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்திருக்க அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்தா கரெக்டா இருக்கும். அத வாணல்ல கொட்டி நல்லா அரிசிய வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். எந்த டம்ளர்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லயே வெல்லம் வந்து பொடுசா நல்லா நசுக்கிட்டு 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதே டம்ளர்லயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 2 ஏலக்காயை தட்டி அது கூட சேர்த்துட்டு பாக நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்ல அதை மாற்றிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க அரிசி வந்து நல்லாவே கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு தேங்காயை நல்லா பாதியாக அந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டு ஒரு தேங்காயை முழுசாக அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாகும் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். வெல்லம் எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். எவ்வளோ தூசு இருக்கு பாருங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சாப்பாட்டுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்ததுக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து பாகில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து கூட குறை இருந்தால் நமக்கு வந்து சரியான பக்குவத்தில் வராது. கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி கெட்டியாக மாறிடும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா விட்டுருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்பதான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற அளவுக்கு நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ உள் பக்கமாகவும் நமக்கு தேங்காய் துருவல் இருக்கும். இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா இருக்குன்றதுனால தேங்காய் துருவல் போட்டு ஒரு தடவை நான் கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நல்லா சூடு ஆறட்டும். அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்கு. நம்ம கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு துருவன தேங்காய் மேலே நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான பொரியரிசி உருண்டை தயாருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம தேங்காய் துருவலை போட்டு பெரட்டி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பொரியரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சக்கரை பாகில் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெள்ளை பாகில் பொரியரிசி உருண்டை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.